நம்ம இப்போ இருக்கிற இந்த அழகான இயற்கை சூழல் மிக்க இந்த கிராமத்துக்கு பேர் கொத்தங்குடி அப்படின்னு பேர். இந்த கொத்தங்குடி அப்படிங்கிறது கும்பகோணம் திருவாரூர் ரோடில் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் முதல்ல வரும். அந்த நாச்சியார் கோயில் வந்துட்டு அதை தாண்டி 1 கிலோமீட்டர் வந்தால் நன்னிலம் போகிற பாதை பிரியும். இந்த நன்னிலம் பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது இந்த கொத்தங்குடி. இந்த மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஆர்ச் அங்கேயே தெரியும் உங்களுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் கிராமத்துக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் தேவாரத்தில் பாடல் பெற்ற ஒரு வைப்பு தலம் அப்படின்னா ரொம்ப பழசு. இந்த ஊருக்கு நீங்கள் 66 கொத்தங்குடி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா நிறையா கொத்தங்குடிகள் உண்டு தஞ்சை மாவட்டத்தில். அதனால் 66 கொத்தங்குடின்னா எல்லாருக்கும் தெரியும். இல்லை நான் சொன்ன மாதிரி நாச்சியார் கோயில் தாண்டி நன்னிலம் போகிற ரோட்டில் இந்த ஆர்ச் இருக்குது. இது கோயிலுக்கு பீமேஸ்வரம் அப்படின்னு ஒரு பேர். அந்த ஆர்ச்சை பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கொத்தங்குடி வரும். ஸோ இந்த கொத்தங்குடியில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்பர் 1 இது தேவாரத்திலே இருக்கிற ஒரு பழமையான ஒரு கோவில். 2வது இது பீமன் வழிபட்ட ஸ்தலம். என்ன அப்படின்னா மானசீகமாக அவர் வழிபட்டிருக்காரு. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனரும் கிருஷ்ணரும் இந்த கோயிலில் இந்த வட்டாரத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அவங்க எல்லா வண்டிகளும் நிறைய வண்டிகள் இங்கே பூவை எடுத்துன்னு சுவாமிக்கு போகிறத பார்க்குறாங்க. போகுது, நம்மளை விட யார் அதிகமாக பூவை போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண முடியும் அப்படின்னு அவன் அர்ஜுனன் கர்வத்தோட பார்க்க கிருஷ்ணன் காமிக்கிறார். அங்கே பீமன் தவம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வாரத்தில். மானசீகமாக அவன் சுவாமிக்கு இந்த எல்லா பூவும் போகணும், இந்த பக்கத்தில் இருக்கிற நந்தவனம் ஊர்களில் இருக்கிற எல்லா பூவும் போகணும்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி போகுது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்து காட்டுறாரு. ஸோ அதை பார்த்து அர்ஜுனன் தன்னுடைய கர்வம் அடங்கியதாக ஒரு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் பீமேஸ்வரம். ஸோ இப்போ 3வது நம்ம சொல்ல போகிறது தான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய மக்களுக்கு அது தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெருமாள் கோயிலெலாம் போனீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணர் ஒரு சின்ன மலையிலே கிருஷ்ணர் குழந்தை மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. இந்த தொட்டமுளூர்லாம் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது பிள்ளை பரிகாரத்துக்காக, குழந்தை பரிகாரத்துக்காக அந்த தொட்டிலில் போட்டு ஆடுறதா வேண்டிப்பாங்க. ஐ திங்க் உலகத்துலேயே இது ஒரே ஒரு கோயிலில் தான் சிவன் அந்த மாதிரி காட்சி அளிக்கிறாரு. ஒரு தொட்டிலில் போட்டு நீங்கள் சிவனை அந்த மாதிரி ஒரு குழந்தை அமைப்பாக சிவனை கருவறையில் இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இது மகப்பேறு வழங்கும் ஒரு மகத்தான பரிகார ஸ்தலம். இப்போ நான் அந்த சிற்பத்தை ஃபோட்டோவாக காட்டுறேன் உங்களுக்கு. அது மூலவருக்குள்ளே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த சந்தான சுந்தரேஸ்வரன் பேர். சந்தானம் அப்படின்னாக்கா பிள்ளை பேர். ஸோ அந்த சந்தானத்தை வழங்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் இந்த மாதிரி இருக்கார். அதுதான் அந்த கோயில் தலபுராணத்தில் ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. ஸோ இவரை வேண்டி ஒரு 3 வில்வ தலங்கள் குழந்தையை வச்சு 3 வில்வதங்கள் மேல் குழந்தை வடிவில் இருக்கார் அவர். அதை தம்பதிகள் மடியில் வைத்து பின் தொட்டிலில் இட்டு தாளாட்டிய பின் கருவறையில் சேர்ப்பர், அதன் பின் பிரார்த்தனை, அதனால் புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஊர்லேயே நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்கலாம் இங்கே வழிபட்டு குழந்தை பாக்கியம் அடைஞ்சதாக இங்கே சொல்கிறாங்க. ஓகே சார், காமிக்கிறேன். சரி சார், கொஞ்சம் காமிங்க சார். நான் அதுக்குள்ளே ஒரு சுற்றி வரேன் நான். ஸோ அதனால் இது இதுதான் வெளிப்பிரகாரம். ஒரு சின்ன கோயில் தான் இது. இது புத்திர தோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் முதல்ல திருக்கருகாவூர் தெரியும், அதுக்கப்புறம் இப்போ கருவளர்ச்சேரி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இந்த கொத்தங்குடி சந்தான சுந்தரேஸ்வரர் எங்கேயுமே இல்லாத அமைப்பு. நானே பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பை. அந்த அமைப்பு இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இந்த கோயிலுக்கு பிரார்த்தனை, அதாவது இந்த சின்ன கிராமத்துலேயே இருந்த ஒரு 15 தம்பதிகளுக்கு இங்கே குழந்தை பிறந்திருக்கு இதை பண்ணினதுனால அப்படிங்கிறான். ஸோ அதனால் குழந்தை இல்லாதவங்க, இது பேர் கொத்தங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். ரொம்ப சிதிலமாக இருந்த அவங்க எடுப்பிச்சு இப்படி கட்டியிருக்காங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலே இருக்குது. ரொம்ப நம்ம அர்ச்சகர் கூட ஒருத்தர் நண்பர் இருக்கிற அவர்லாம்